Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant exercise 1.1 third sum பார்க்கலாம். If f of alpha 3 cross 3 matrix கொடுத்திருக்காங்க, show that f of alpha inverse equal to f of minus alpha. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து LHS ஃபஸ்ட்டு பார்க்கலாம். show that கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் டு இது ப்ரூவ் பண்ணோம். ஸோ LHS வந்து f of alpha inverse இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக A inverseோட ஃபார்முலா தெரியும். 1 divided by determinant of A into adjoint of A கண்டுபிடிப்போம். இங்கே A இருக்கிறதுல f of alpha இருக்குது. ஸோ அதை வந்து f of alpha அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், determinant of f of alpha கண்டுபிடிக்கணும். ஓகேவா? determinant of f of alpha equal to, ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம determinant கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிறோமா, cos alpha மீதி என்ன இருக்குன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cos alpha மைனஸ் 0ன்னு வரும். அடுத்து மைனஸ் 0 இது பண்ணும்போது 0 வரும். ஓகேவா? அதுக்கடுத்து தேர்ட் வந்து sin alpha, இது 0, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ sin alpha. ஓகேவா? ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 0 sin ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். ஓகேவா? cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1. இது வந்து நம்ம முன்னாடி ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ ஈக்குவல் டு 1ன்றதால டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha வந்து 1 கிடச்சிது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், adjoint of f of alpha கண்டுபிடிக்கணும்ல. ஸோ adjoint of f of alpha நார்மலாக நம்மளுக்கு வந்து சம்ஸ் தெரியும், ஃபார்முலா தெரியும். ஸோ அதே மாதிரி எழுதியிருக்கோம். இங்கே நான் வந்து M11, M12, M13 இது எல்லாமே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், sin ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மட்டும் வரும். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து adjoint of f of alpha இதுதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சம்மில் போடலாம். ஸோ f of alpha inverse equal to ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறோமா, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு determinant of f of alpha வந்து 1 கிடச்சிதா, adjoint of f of alpha நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது 1 உள்ள மல்டிப்ளை கண்டுபிடிக்கும் போது f of alpha inverse அதே தான் வரும். ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். f of மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இங்கே எங்கெல்லாம் காசு இருக்கும் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் வந்து மைனஸ்ன்னு மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது இங்கேயும் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா, ஸோ காஸ் ஆல்ஃபா. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் சைன் ஆல்ஃபா, இங்கே காஸ்ட் ஆல்ஃபா அப்படியே வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்குது. LHS ஈக்குவல் டு RHS. ஸோ f of alpha 1 இன்வர்ஸ் ஈக்குவல் டு f of மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.